ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையை திருப்புவேன். அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், அவர்கள் சிறையை நான் திருப்புவேன். அவர்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள், அவர்கள் சிறையிருப்பில் ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் அவர்களை விடுதலை செய்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவித்த பின்பு அவர்கள் தங்கள் தேசங்களில் வந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசித்து அதன் திராட்சை ரசங்களை குடிப்பார்கள். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய மேன்மையை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பி அதை நான் திருப்பி விடுவேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்களே, அதை நான் திருப்ப போகிறேன். இதுவரை நீங்கள் ஜெபித்திருந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க போகிறேன். என் ஜனங்கள் விடுதலை இல்லை என்று ஏக்கத்தோடு இருந்த காரியத்தில் நான் ஒரு விடுதலையை தரப்போகிறேன். என் ஜனங்களாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை, இஸ்ரவேலின் கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன். அவர்களை நான் விடுதலை செய்ய போகிறேன். கர்த்தர் மோசேயின் இடத்தில் அவர்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேயர்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மோசே, நான் எகிப்திலே எபிரேயருடைய கூக்குரலை கேட்கவே கேட்டேன். அதனால்தான் ஒரு இரட்சகனை ஏற்படுத்தும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ போய் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த மோசேயின் இடத்தில் ஆண்டவர் சொன்ன பொழுது, என் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன். I want to turn my people's prison. அந்த சிறையிருப்பு, சிறைப்பட்டு கிடக்கிற prisoner life, அதை நான் மாற்றப் போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் எவ்வளவு அருமையான தேசம் தெரியுமா? அதுக்கு இன்றைக்கு பலர் பல விதமாய் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த தேசத்தினுடைய கனிகள், அந்த தேசத்தினுடைய பழங்கள், அந்த தேசத்தினுடைய கனிமங்கள், அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி பார்க்க போன, இஸ்ரவேல் தேசத்தை கவனத்தோடு பார்க்க போன, கானானிய தேசத்தை போய் சுற்றி பார்த்து வந்த 12 பேர் கண்கள் கண்டது. அதில் 2 பேருடைய கண்கள் தேவ திட்டத்தையும் பார்த்தது. இந்த சிறையிருப்பை மாற்றும் பொழுது ஏதோ ஒரு சாதாரண சிறையிருப்பு அது மாற்றப்படுகிறது என்று அர்த்தம் அல்ல. இந்த சிறையிருப்பு மாற்றும் பொழுது எந்த ஆசீர்வாதங்கள், எந்த செழுமைகள், எந்த நன்மைகள், எந்த மேன்மைகள் இழந்தோமோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து அதில் மகிழ்ச்சியின் சத்தத்தை உண்டு பண்ண தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதைத்தான் இந்த காலை வேளையில் நமக்கு ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். நீங்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்த பின்பு உங்களை நான் சும்மா விடுவதில்லை. நீங்கள் திராட்சை செடிகளை நட்டு அதன் கனிகளை பறித்து அதன் கனிகளின் திராட்சை ரசம் எடுத்து அதை புசிப்பீர்கள், அதை குடிப்பீர்கள். அப்ப அந்த மகிழ்ச்சி, திராட்சை ரசம் என்றால் களிப்பு. இந்த திராட்சை ரசம் குடிக்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். அதான் ஏசாயா தீர்க்கன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஓ தாகமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து தாகத்துக்கு தண்ணீர் வாங்கிக் கொள்ளுங்கள். நான் இலவசமாக உங்களுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். வாங்கி பானம் பண்ணுங்கள், புசியுங்கள். அப்ப திராட்சை ரசம் என்பது களிப்பு.
நம்முடைய வாழ்க்கையில், துயரப்பட்ட வாழ்க்கையில், துன்பப்பட்ட வாழ்க்கையில், வேதனைப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக ஜெபித்த பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் கவனமாய் கேட்கிறார். மறந்து விடாதிருங்க. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, என் தாயாருடைய சகோதரி, இளைய சகோதரி, அவர்கள் இன்று இல்லை. அவர்கள் நல்ல ஒரு விசுவாசி. ஜெபிப்பார்களா? வருகிற அவங்க அந்த பட்டணத்தில் இருந்த நாட்களில் எல்லாம் அந்த பட்டணத்துக்கு வருகிற ஒரு ஊழியக்காரரை கூட விடாமல், அந்த பட்டணத்துல கிராமங்கள் தோறும் போய் ஊழியம் செய்கிறவர்கள் அவங்க வீட்டுல வந்து ஒரு ஜெபம் பண்ணி ஒரு ஆராதனை, ஒரு ஜெப கூட்டத்தை நடத்திவிட்டு செல்வது வழக்கம். அந்த வீடு அப்படிப்பட்ட வீடு. இப்ப வர்றவங்க கிட்ட சொல்லுவாங்களா, எங்க அக்கா, எங்க மாமா, எங்க அக்கா பொண்ணு, மூத்தவ பையன், இளைய மக எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ். ஊழியக்காரத்துல சொல்லும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணும் போதும் ஒவ்வொரு பேராய் சொல்லி ஜெபிப்பார்களாம். எங்க சின்னக்கா, எங்க பெரியக்கா அப்படின்னு பேரை சொல்லி, எங்க மாமா, எங்க அக்கா பொண்ணு, பையன், இன்னொரு பொண்ணு, இந்த குடும்பத்தை ரட்சிங்க. பேராய் ரட்சிப்புக்காக அவர்கள் கதறி இருக்கிறார்கள், கண்ணீர் வடித்து இருக்கிறார்கள். இதை நேரடியா நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அப்பொழுது விவரம் இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் போய் அவங்க ஜெபம் பண்றதெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனா அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்பதற்கு ஆதாரம் நாங்கள். யாருக்கெல்லாம் ரட்சிப்புக்காக ஜெபித்திருந்தார்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார். அத்தனை குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது. எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, எங்க சித்தி குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இன்னும் அவர்கள் அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தில், அந்த எஸ்டேட்ல எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணாங்களோ அத்தனை குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. ஒரு குடும்பமெல்லாம் எனக்கு தெரியும், பயங்கர பக்தி. இயேசு என்றால் போ அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். பொங்கல் ஆச்சுனா, தீபாவளி ஆச்சுனா, மற்ற விழா காலங்கள் வரும்போதெல்லாம் அவங்கள போல பக்தி, பயங்கரமான பக்தி. நம்ம போன நம்மளை தீண்டத்தக்காதவர்ல போல பார்ப்பாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்கன்ற முறையில வரலாம். ஆனா ஊழியக்காரன் இயேசுவை பற்றி சொல்லும்படி அங்க போக முடியாது. ஆனா கர்த்தர் அதை தலைகீழ மாற்றினா. இன்றைக்கு அந்த குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியமான பிள்ளைகளாய் நிற்கிறார். வைராக்கியமான பிள்ளைகளாய் ஆண்டவருக்காக நிற்கிறார்கள். அந்த ஜெபம், அப்ப சிறையிருப்பை திருப்புவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே, இந்த சிறையிருப்பை மாற்றும் என்று தானியேல் ஜெபித்தார். கேட்டார், ஜெபத்தை கேட்டார். எஸ்ராவை கொண்டு போனார், நெகேமியாவை கொண்டு போனார், எசேக்கியேல் யோசுவாவை கொண்டு போனார். சிறைப்பட்டு கிடந்தவர்களை எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி திருப்பி அனுப்பினார். அவர்கள் அங்கே போய் திராட்சை தோட்டங்களை நட்டு, திராட்சை பழங்களை பறித்து, அதன் ரசங்களை புசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கர்த்தரை உயர்த்தினார்கள். இந்த பகுதியில நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், அவன் நல்ல போதையில மகிமைப்படுத்துறாங்க. இல்லை, திராட்சை ரசம், செறிவூட்டப்படாத திராட்சை ரசங்கள் இருக்கிறது. ஃப்ரெஷ் கிரேப்ஸ் ஜூஸ். நீங்க நிறைய இடத்துல பைபிள்ல திராட்சை ரசம் என்று இருக்கும். மதுபானத்துக்கு மதுபானம் என்று இருக்கும். ஆனால் ஆங்கில வேதாகமம் டேக்ஸ் என்று ஒரு வேதாகமம் இருக்கிறது. இந்த டேக்ஸ் பைபிள்ல திராட்சை ரசத்திற்கு சில இடங்களில் கிரேப் ஜூஸ் என்றும் சில இடங்களில் வைன் என்றுமே கொடுத்திருப்பார்கள். அந்த கிரேப் ஜூஸை எப்படி போதை இல்லாத கிரேப் ஜூஸாய்
காத்து நடத்துவது, திருமணங்களில் எல்லாம் பரிமாறப்பட்ட திராட்சை ரசம் அது ரொம்ப விலையேற பெற்றது. அதற்கு நிறைய வேலைகள் உண்டு. அந்த திராட்சை ரசத்தை பக்குவப்படுத்துவது, அந்த திராட்சை ரசத்தை பக்குவப்படுத்துறதுக்கு நிறைய டெக்னாலஜி அவர்கள் வைத்திருந்தார்கள். அது புளிப்பேறாதபடி, அது புளிக்க முடியாதபடி அதை அவர்கள் அவ்வளவு அழகாக நடத்தினார்கள். மண்ணுக்குள்ள திராட்சை ரசத்தை போட்டு வச்சா புளிச்சு அது ஒயினா மாறிடும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு திருமணம் என்றால் அந்த திருமணத்துக்கு திராட்சை ரசத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிற விதமே பயங்கர ஆச்சரியம். குளிர்ந்த நீர், நல்ல குளிர்ந்த நீர், அந்த நீர்ல கண்ணாடி குடுவைகளில், நல்ல கண்ணாடி குடுவைகள், அந்த நாட்கள்ல தோல் பைகள், அதுல திராட்சை ரசத்தை ஊற்றி அதை நல்லா மூடி தண்ணீரில் போட்டு விடுவார். அந்த பாத்திரத்தில், பாட்டில்ல அது உள்ள திராட்சை ரசத்தை ஊற்றி அடைத்து அதை தண்ணீருக்குள் வைத்து விடுவார். 40 நாள் அந்த தண்ணீர்ல இருக்கணும். பின்பு அதை எடுத்து திராட்சை ரசத்தை அதுல ஆயத்தப்படுத்தி கொடுத்தா அந்த திராட்சை ரசம் புளிக்காது, அந்த திராட்சை ரசம் போதையேறாது. அந்த திராட்சை ரசம் அந்த ஒரு 4 மாதங்களுக்கு மேல் அது வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எனக்கு அதற்கு ஐடியா இல்லை. ஆனா அது அந்த ஃபங்க்ஷன் டைம்ல அதை எடுத்து அதை மக்களுக்கு கொடுத்தப்ப நவமான திராட்சை ரசம். அது கிரேப் ஜூஸ், ஒயின் கிடையாது. சில டிரான்ஸ்லேஷன்ல ஒயின் என்று இருக்கிறது, ஆனால் டேக்ஸ்ல அதற்கான சரியான விளக்கங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப நம்ம யோசிக்கலாம், அவங்க திராட்சை ரச தோட்டங்களை நட்டு திராட்சை பழங்களை பறித்து திராட்சை ரசங்களை குடித்து அப்படி துதித்தார். இது என்னன்னா, ஆண்டவர் திராட்சை ரசம் என்றால் களிப்பு, ஜனங்கள் துக்கத்தில் இருந்தவர்கள் களிப்படைகிறார்கள் என்ற அர்த்தம். களிப்படைகிற சந்தோஷப்படுகிறார்கள் என்ற அர்த்தம். உடைய வாழ்வில் இழந்த சந்தோஷத்தை திரும்ப நான் தருகிறேன் என்ற அர்த்தம். இந்த காலை வேளையில் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சிறையிருப்பில் இருக்கலாம். எப்பொழுது என் சிறையிருப்போமா, எப்பொழுது அதிலிருந்து நான் விடுதலை பெறுவேன் என்று ஏங்கலாம். ஆனால் இந்த காலை வேளை உங்கள் விடுதலை என்ன? கர்த்தர் உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்து, எதெல்லாம் இத்தனை ஆண்டுகள் இழந்து முடக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் கிடந்தீர்களோ அதையெல்லாம் மாற்றி உங்களை களிப்படை செய்ய போகிறார், மகிழ்ச்சியடை செய்ய போகிறார், சந்தோஷமடை செய்ய போகிறார். மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.